அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீட்ல கதறி அழுத ஜூலி என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போறோம். மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய். எல்லாரும் இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறத விட்டுவிட்டு அவர் கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். தப்பையா நான் கிட்னி மோசடியில ஈடுபட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு நான் விஜய் அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சேனோ உடனே எல்லாரும் கேட்டா தாவே கசப் 3வது புருஷன் இதே கல்யாணம். நாங்கள் 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்கு அவங்க அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனால தான் என் குழந்தை போச்சு சார். அந்த டிப்ரெஷன்ல தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் போச்சு. இதுக்கு வேற ஆன்சர் வச்சுட்டு அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அப்படி தொடர்பு இருந்தா அவங்க கூட இருந்த காரணத்துக்காக ஏன் மேல பழி போறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது சார். அப்படி சொல்ல போனா நான் நிறைய பேரோட போட்டோ எடுத்திருக்கேன், நிறைய பேரோட பழகிருக்கேன். பழகினவங்க எல்லாரும் பண்ற குற்றத்துக்கு நான் தான் பலியாடுன்னு சொல்ல முடியாது சார். இங்க கிட்னி வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு சார். சட்டப்படி குற்றம். இதை பண்றவங்க குற்றவாளிகள் தான். ஆனா இங்க இவங்க 2 பேர் விக்டிம்ஸ். எப்படி இவங்க தான் விக்டிம்ஸ். எதுலயும் சம்மந்தப்படாத நானும் என் ஹஸ்பண்ட் குற்றவாளி. நான் இது வரைக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணது இல்லை சார். நான் லிவர் சர்ஜரிக்கு குழந்தைங்களுக்கு நான் வீடியோ போட்டு பைசா வாங்கி கொடுத்துருக்கேன். இது பிக் பாஸ் அல்டிமேட்லயே நான் சொல்லியிருக்கேன் என்னோட பிரஸ் மீட்ல. உங்களுக்கு வேணா நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா வீடியோ போடுவோம், ஃபண்ட்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணதுக்கு அந்த வீடியோ ஆர்ச்சீவ் பண்ணி வைப்போம். நீங்க அந்த ஆர்ச்சீவ் வீடியோ லீகல் நீங்க சொல்ற மாதிரி லீகலா பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த செக்அப் அவங்க கையால கொடுத்து எல்லாமே இருக்குங்க சார். திருடுன தப்பு சார். சோ கால்ட் ராதிகா ராஜ்குமார் எங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கரெக்ட் இல்ல சார். எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு இது சம்பந்தமான டாக்டர்ஸையோ இல்ல நர்சஸையோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸையோ அவங்களுக்கு எனக்கு எந்தவித கான்டாக்டுமே கிடையாது சார். கரெக்டா 2017 வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் செவிலியாரெல்லாம் வேலை செய்யல. இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். சித்ரா மேம்ன்றவங்களை போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களே நாங்கள் நேரில் பார்த்து இது மாதிரி எங்க மேல போட்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தலைகால் புரியல. ஏன்னா யாரை பத்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது உண்மையா, இது என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் ஆல் அதான் போகும்போது அவதூறு. இன்னொன்னு எங்களுக்கு தலைகால புரியல. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, யார் எங்க மேல சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் இப்ப அவங்க சோ கால்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் இவங்க யாருன்னு தெரியாத என்ன அதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நான் இழந்ததுக்கு காரணம் அவர் தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர் தான். அதோட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே யதார்த்தமா தன்னுடைய கிட்னி திருடை ஒட்டுக்கொண்ட ஜூலி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பேச்சுவாக்கில் நம்ம அறியாமே சில விஷயங்களில் பேசிடுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நான் கிட்னி திருட விஷயம் எதுவுமே என் கணவருக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கணவரை பார்த்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின விவரமாக ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு சமாச்சாரம் அப்படின்றது பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா, உகாண்டா நாடுகள் வரைக்கும் அந்த கிட்னி திருடு பயங்கரமாக தமிழ்நாட்டிலேருந்து சப்ளை ஆயிருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு இப்போ சமீப காலமாக தெரிய வந்துச்சு. இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக விரிஞ்சு போச்சு. குறிப்பாக திமுகவினரிடையே இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமாக நடத்திக்கிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ரோட்டில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, கணவர் இல்லாத பெண்கள், இவங்கள மாதிரி இடத்துல அவங்கள கூட்டிகிட்டு ஆட்டையை போட்டு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் பேசிட்டு அவங்க கையில் 1 லட்சம் 50,000 சொல்லி கொடுத்து அமுச்சு விடுற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. அந்த திருட்டில் யார் ஈடுபட்டா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வாலண்டியராக வண்டியில் இருந்தது தான் ஜூலி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது பழைய கதை. என்ன சமாச்சாரம், ஏன் இவங்க சிக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு செவிலியர். இவங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எல்ஏ கதிரவன் அவர்களுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை திருச்சியில் இருக்கு. இது போக இன்னும் 2 மருத்துவமனை, திருச்சி ஸ்டார் மருத்துவமனை மற்றும் திருச்சி சித்தார் மருத்துவமனை. இந்த 3 மருத்துவமனையிலையும் இப்போ வரைக்கும் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு தடையே விதிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க அங்கே போய் அறுத்தாலே கிட்னியை தூக்கிடுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான பயம்தான். அதனால பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம ஜூலியை நம்ம எல்லாரும் குறை சொல்கிறோம் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. ஜூலி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் செவிலியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே போல் ஒருத்தர் கிட்னி கேட்க வர்றாங்க. கேட்க வர்றவங்கள்ட்ட எவ்வளோங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட வாங்கினதா அவங்களுடைய ஃப்ரெண்டான ஷர்மிளாவும் அவங்களுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவியில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் தப்பு. எம்மேல அவதூறு பரப்புறாங்க. நான் டிவிக்கு எதிராக பேசுறதுனால என்னை மாட்ட விடுற பார்க்குறாங்கன்னு சொல்றது தான் ஜூலியோட ஒரு கம்ப்ளைண்ட். ஓகே, இது அவங்க தரப்புல அவங்க நியாயமா இருக்காங்களா, அவங்க சரியானவங்களா நிரூபிக்க வேண்டியது அவங்களோட விஷயம். குற்றம் சுமத்தப்பட்டவங்க மேல குற்றம் இருக்கா இல்லையா ஆராய்ஞ்சு பார்க்கறது காவலரோட விஷயம். அவங்க காவல்துறையினோட ஒரு வேலை. அதனால இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்க பிரஸ் மீட்ல அழுததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 26ஆம் அந்த வருஷத்துல ஜனவரி மாசம் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா முஸ்லீம், இவங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன். இருவருக்கும் இடையே ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்களுடைய குடும்பத்தினரிடையே இருக்கிற எதிர்ப்பை தாண்டி கல்யாணம் பண்ணவங்க, ஜனவரி மாதத்தில் கல்யாணம் பண்ணவங்க மார்ச் மாதத்தில் கர்ப்பம் தரிச்சிருக்காங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரால் அவங்களுடைய கர்ப்பம் கலைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு காரணம்.
என்னடா இது எங்க எங்க பிள்ளையார் சொல்லி போடுறதுனே ஒண்ணுமே புரியலையே, ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேலை நடக்குதுன்னு பார்த்தா அந்த மார்ச் மாசம், அதாவது இப்ப இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்களா, இப்ப சமீப காலமா நம்மளுடைய திமுக ஆட்சியில இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் இப்ப இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். ஆனா இருக்கிறதெல்லாம் மைக்கு நீட்டுறதெல்லாம் என்னமோ அவங்கதான். ஆனா கேள்வி கேட்கிற விதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கோவை சிறுமி வழக்குல தாய் மேலதான் குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியும் துப்பாக்கில இருந்து வர்ற தோட்டா மாதிரி இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு அந்த பிக் பாஸ் ஜூலி அவர்களிடையும் அவங்க கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியும் அந்த மாதிரி அருமையா கேட்குறாங்க. ஏமா நீங்க சொல்ற டைம் திமுக ஆட்சியில இருந்த டைம், நீங்க ஏமா அலையிறீங்கன்னு சொல்லி கரெக்டான கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா அப்படியே மழுப்புது. இல்லைங்க நாங்க ஆட்சியில எல்லாம் இருந்தது உண்மைதான், ஆனா தேர்தல் ஆணையத்தோட வழிமுறைகள் நிறைய தமிழ்நாட்டில் வந்து வந்துருச்சுல்ல, நான் வந்து அந்த டைம்ல தானே இந்த மாதிரிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அந்த மாதிரி பேசுறீங்க, நான் அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, அண்ணே செத்தது 41 பேரோட இருக்கட்டும் 500 பேர் ஆக்கிராதீங்கன்னு சொல்லி நீங்க வீடியோ போடுறீங்க. அப்ப நம்மளுடைய விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேலூர்ல பேசும்போது எம்மேல பழிய தூக்கி நீங்க போடுறீங்களே திமுக காரங்கன்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா கேட்கிறாரு. அப்படின்னா அதே கேள்வியை இன்னைக்கு வந்து ஜூலிட்ட கேட்கறாங்க ஃபுல்லா நம்மளுடைய பத்திரிகையாளர்கள். அதுக்கு அந்தமா சொல்லுது, எம்மேல நான் கிட்னி திருடவே இல்லை, ஆனா நீங்க வந்து என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதனால நான் சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தன்னோட அதாவது பாலிசா பேசுறாங்கன்னா, இன்னைக்கு சேகர் பாபு அவங்க கூட அவங்களுடைய குடும்ப புகைப்படம் இருக்கு, முழுக்க முழுக்க திமுகவினரிடையே இவங்க சந்திச்சு வந்த ரகசிய புகைப்படங்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் தவிர்த்து என்னுடைய கணவரை 3வது கணவர்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஜூலி பாப்பா நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இவர் தான் என் 3வது கணவர் முகமது இக்ரீம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வேற யாரோ சொன்ன மாதிரியும் அவங்க காமெடியா பேசினதை, அவங்களே பேசினதை அவங்க குடும்பத்துக்காரங்க எல்லாம் தப்பா நினைக்கிறாங்களாம். அப்ப இவன் 3வது கணவன்னா மிச்சம் 2 பேரும் எங்கம்மா இருக்காங்கன்னு அது நீதாமா சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து கலையுது அப்படின்றது கண்டிப்பா ஒரு தாய்மையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட விஷயம் தான். ஆனா அதை நீங்க எப்ப செஞ்சிருக்கணும், அந்த மாதிரி கர்ப்பம் தரிச்சவங்க இந்த மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்களா, இல்ல இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போட்டு ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட வம்பிழுத்துட்டு இருப்பாங்களா, இதுதான் வந்து காரணம். இதுக்காக வந்து இன்னைக்கு நான் வந்து பேசுறேன், ஒட்டுமொத்தமா வந்து என்னை வந்து அசிங்கமா டிவில இருக்கிறவங்க, டிவிகேல இருக்கிறவங்க பேசுறாங்க, என்னை வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க, என் குடும்பத்தை பேசுறாங்கன்னு சொல்ற நீங்க இன்னைக்கு டிவிகேல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் எந்த மாதிரி அசிங்கமா ஆபாச பேச்சாளர்கள் மேடையில நின்னுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே, அப்பெல்லாம் நீங்க கேட்காம எங்க போனீங்க? இன்னைக்கு வந்து கோவை சிறுமி வழக்குக்கு எல்லாருமே கேக்குறீங்க, நம்மளுடைய முதலமைச்சரும் அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு முழிப்பு தட்டி இருக்கிற நீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில வந்து கொலை பண்ணி போட்டானே உங்க திமுக நிர்வாகி, அப்பெல்லாம் கோமால இருந்தீங்களா, இல்ல உங்களை எதுவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் டிவிகள்ல இருந்து கேட்கறது நியாயம். ஆனா அதுக்கு உங்கள்ட்ட பதில் கிடையாது. மொத்தமா வந்து நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் கம்பீரமா பேசிக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு உங்கள் மேடையே வந்து அந்த குற்றச்சாட்டு வருது. சர்மிளான்றவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு ஜூலி சொல்றதை கேளுங்க மக்களே, அவங்க வந்து சர்மிளான்றவங்க யாருமே தெரியாதான், ஆனா அவங்களுக்கு முத்தம்லாம் கொடுப்பாங்களாம். எப்படி? அவங்க வந்து சும்மா நிறைய பேர் கூட தாங்க நான் போட்டோ எடுத்திருக்கேன், நிறைய பேர் நான் பிக் பாஸ்ல இருக்கிறனால என் கூட போட்டோ எடுத்திருக்காங்க, ரைட்டு. ஆனா முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாரையும் தவிர்த்து இவங்களை மட்டும் போடுறதுக்கு காரணம் என்ன? அதே சர்மிளாவுடைய கணவர் வந்து பேசுறாங்க, நாங்கெல்லாம் உண்மைதாங்க, நாங்க புதுச்சேரியில கொஞ்ச நாள் தங்கியிருந்தோம், பெசன் நகர்ல தங்கியிருந்தோம்னு சொல்லும்போது இவங்க எந்த குற்றச்சாட்டை மறைக்கிறாங்கன்னா, நான் பெசன் நகருக்கு போனதே இல்ல, நான் அங்க எதுக்குங்க வீடு எடுத்து தங்கணும், நான் பிறந்த இடம்லாம் வேற ஏரியா, நுங்கம்பாக்கம் வளசரவாக்கம்லாம் எனக்கு தெரியாது, இப்ப வளசரவாக்கத்துல என்னுடைய கணவர் வீடு இருக்கு, நான் கல்யாணம் ஆனதுல இருந்து அங்கதான் இருக்கேன், அதாவது இந்த 4 மாசமா அங்கதான் இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அவங்க கேட்கிற அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் பெசன் நகர்ல இருந்தது, நான் வந்து அந்த வீட்டுகளுக்கு வாடகை கொடுத்ததெல்லாம் நீங்க ஆதாரமா கொடுங்க, நான் வேணா ஒத்துக்கிறேன். எவ்வளவு தில்லா பேசுறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவுடைய சொம்பா மாறி போன ஜூலி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளோட தமிழக முதலமைச்சரை வந்து விமர்சிச்சு மெரினால எல்லாம் கொடை பிடிச்சு நின்னாங்க, அந்த போர்டு பிடிச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நின்னாங்களோ அந்த மாதிரி அவங்க கூட 10 பேர் வந்து நிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஒருத்தரும் நிக்கல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடே வந்து மொத்தமா மாறிடுச்சுன்றது ஜூலிக்கு தெரியல அப்படின்றதுதான் உண்மை. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா இன்ஸ்டன்டா ஆட்சிக்கு வந்த இந்த அரசு இன்ஸ்டன்டா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு நீங்க இதை கேள்வியை ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்டிருக்கணும். நீங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது உங்களை 4 நாள் தூக்கிட்டு போயிட்டு 4வது நாள் ரயில்வே கேட்ல போட்டு போனாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்டிருக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் தான் அந்த டைம்ல முதல்வர். ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நாங்களும் கலந்துருந்தோம், என்னென்ன நடந்துச்சுன்றது எங்களுக்கும் தெரியும் அப்படின்றனால ஜூலி அவர்களே நீங்க ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களுடைய கருவை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க செவிலியரா இருந்தவங்க, ஒரு குழந்தை மாசமானவங்க ஒருத்தவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க எந்த
எந்த மாதிரிலாம் இருந்தா என்ன நல்லபடியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு கூட தெரியாது. நாங்க உங்கள மாரி செவிலியர்கிட்டயோ, இல்ல டாக்டர்ட்டயோ தான் போய் ஃபீஸ் கட்டி கேட்கணும். ஆனா நீங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க வந்து தப்பான குற்றச்சாட்ட பரப்பி, இன்னைக்கு வந்து மக்களிடையே ஒரு சிம்பத்திய தேடுறீங்க. இன்னைக்கு கரு கலஞ்சிருச்சுன்னா, எந்த தாய்மையா இருந்தவங்களும் கண்டிப்பா கண் கண் கலங்கும். அதுதான் உண்மை. அதுக்காக வந்து மார்ச் மாசம் கலஞ்சு போனதுக்கு விஜய் தான் காரணம். என்னுடைய கருவை கலைச்சது வந்து விஜய் தான்னு சொல்லிட்டு அப்பட்டமா வந்து அசிங்கமா பேசுறியேம்மா. உனக்கு நல்லா இருக்கா? பக்கத்துல உன் புருஷன் நிக்கிறான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஏது பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. இதுல வேற வந்து உங்களுக்கு மிரட்டல் கால் வருது. என்னைய 3 நாள்ல பாம்பு போட்டு கொல்லப் போறாங்க. இந்த மாரிலாம் வந்து நெறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா அதுக்கு ஆதாரம் குடுக்க மாட்டேன்றீங்க. இதுல வேற என்னன்னா, நான் வந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். காவல்துறையினர் வந்து என்னோட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த தமிழக அரசு இப்ப இருக்கிற தமிழக அரசு ரொம்ப மோசமா வேலை பார்க்குறாங்க. பெண்களுக்கு வந்து மரியாதையே இல்ல. இந்த இன்ஸ்டன்ட்டா வந்த இந்த இன்ஸ்டன்ட் அரசு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இன்ஸ்டன்ட்டா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஈஸியா வந்து மதுபான கடையை இன்ஸ்டன்ட்டா மூடிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு என்ன தேவை? இன்ஸ்டன்ட்டா பரந்தூர் விமான நிலையத்தை மூடியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டா பிரதமரை பார்த்துட்டு வந்து எல்லா விஷயமும் செஞ்சிருக்காங்க. அடிமட்டமா பிரதமர்கிட்ட கைகுலுக்கி பேசிட்டு மேலோட்டமா நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை கொண்டுட்டு வந்து நட்ட நடு வீட்டுல வைக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு இடம் கொடுக்கல. முழுக்க முழுக்க இந்த அரசு அப்படின்றது வெளிப்படைத்தன்மையா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க, அறநிலைத்துறையில இன்ஸ்டன்ட்டா என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு. அப்ப இது இன்ஸ்டன்ட் அரசு, இன்ஸ்டாகிராம் அரசு அப்படின்னு பேசுறதுக்கு திமுகவுக்கு துப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய இது. ஏன்னா இன்னைக்கு விளம்பர மாடல் மூலியமா யூடியூபை திறந்தாலே உங்க விளம்பரம். இன்னைக்கு ஓட்டு போட போறோம்னா நேத்து வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உங்க விளம்பரம் தான் ஓடுச்சு. இதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட சேர்ந்து மோசமான கேள்விகள்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட அந்த விசாரணை நெருங்கி வருது அப்படின்னா நீங்க தூயமானவர். நாங்க வந்து கிட்னிலாம் திருடலை, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்க நிரூபிச்சுட்டு போங்க. அந்த சர்மிளான்றவங்க உங்க பேரை தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க சிவிலியரா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நான் 2007ல இருந்து இல்ல, நான் வந்து அந்த இடத்துல வந்து டைம்ல இல்லைன்னா அந்த 2007, 8 காலகட்டங்கள்ல தான் அந்த கிட்னி திருடு அதிகமா நடந்திருக்கு. நீங்க அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ்க்கு போறீங்க. அதுக்கப்புறம் தான் சினிமா துறையில சேர்றீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மேலே ஏறி வர்றீங்க. அப்ப இதுல வேற கொரோனா டைம் வருது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் வந்து சரியா முடிச்சு சரியா வருதா? அதனால காவல்துறையினர் அலசி ஆராய்வாங்க. நம்ம தானோ அப்படின்னு நீங்க இன்னும் நெருங்கி நெருங்கி மண்டையை போட்டு யோசிக்காதீங்க. இன்னும் ஜெயிலுக்கு போறதுக்கு நாள் இருக்கு. அதனட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.